வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச போறோம். அது என்ன தெரியுமா? பொய் சொல்லி ஆட்சி பிடிப்பது இனி நடக்காது. இந்த தலைப்பை மட்டுமில்ல, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் எப்படி உருவாக்கலாம் என்பதையும் விவாதிக்க போறோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க போடுற இந்த புது விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேர மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். நம்ம விஜயண்ணா இப்ப ரீசெண்ட் டைம்ல நடந்த கோவை மீட்டிங்ல ஒரு ஸ்பீச் நடத்தியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். பல ஆண்டுகளாக நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அருவருப்பான நடைமுறை இருக்கு. என்ன தெரியுமா guys? சில தேர்தலையே மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு மக்கள் நலன், சுதந்திரம், சமத்துவம் எல்லாம், ஆனா தேர்தல் முடிஞ்சது நாம மக்கள் மறந்துடுறோம்னு விஜயண்ணா சொல்லியிருக்காரு. இது விஜயனை யாரை தாக்குறாங்க என்னன்னா டிஎம்கே, திமுக ஆட்சியை பத்தி தான். திமுக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் டைம்ல மட்டும் அவங்கள மக்களை தேடி வந்து அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி போட்டு கடைசியில மக்களை எலெக்ஷன் முடிஞ்ச டைமுக்கு அப்புறம் கைவிடுறாங்க. இதுதான் விஜயண்ணா நேற்று சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விஜயண்ணா சொல்லியிருக்காரு, இதுதான் நாம எல்லாரும் சேர்ந்து மாத்தணும், மக்கள் நம்புற அரசியல் உருவாக்கணும், நாம ஓட்டு என்பது நம்ம எதிர்காலம், நம்ம பிள்ளைகளுக்கான எதிர்காலம் என்பதை நினைச்சுதான் ஓட்டு போடணும்னு விஜயண்ணா சொல்லி, நம்ம தலைவர் விஜயண்ணா சொல்லியது போல இனிமேல் பொய் சொல்லி ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா guys? மக்கள் இப்ப விழிச்சிருக்காங்க. யார் உண்மையா பேசுறாங்க, யார் வஞ்சனையா நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம கட்சிக்கு மக்களிடையே பெரும் நம்பிக்கை கிடைக்க போகுது. காரணம், நம்ம மனசுல நேர்மை இருக்கு. இப்போ நம்ம இங்க இணைஞ்சதுக்கான பூத் லெவல் ஏஜென்ட் பயிற்சி கூட அது மாதிரியே ஒரு புதிய பரிணாமத்தை குறிப்பது. இது வெறும் ஓட்டுக்காக மட்டும் இல்ல guys, இது மக்களோட நலனுக்காக, அவங்களோட உரிமைகளுக்காக. ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஒவ்வொரு போராளி மாதிரி. தேர்தல் என்பது ஒரு போர்க்களம் மாதிரி. மக்கள் நம்பிக்கையை வெல்லணும், அவங்கள பாதுகாக்கணும். இதுதான் விஜயனோட கொள்கை. நம்ம கட்சி வெறும் ஓட்டு பாய்ச்சி ஓட்டுக்காக மட்டும் கேட்கிற கட்சி கிடையாது. நம்ம கட்சி மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு கட்சி. நாம செய்ய வேண்டியது மக்களோட ஒரு நேரடி தொடர்பு இருக்கணும், அவங்களோட பிரச்சனைகளை கேட்பது, அதற்கான தீர்வை வழங்குவது, அரசியலை ஒரு புனிதமாக மாற்றுவது தான் விஜயனோட கொள்கை. நேற்று கோவை மீட்டிங்ல சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க திறமை, உங்க நேர்மை, உங்க நம்பிக்கை, இதுதான் வெற்றிக்கு அடித்தளம். நம்ம முன்னால் நிறைய சவால் இருக்கு, ஆனா நம்மளை வச்சுக்கிட்டே ஒரு நம்பிக்கை இன்னும் பெரியது. எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்வது நம்ம குணம். சந்தேகம் இல்ல guys, வெற்றி நம்ம தாண்டி போகவே முடியாது. இந்த விஷயங்களை கேட்கும் போது, விஜயண்ணா பேச்செல்லாம் பேசும்போது எனக்கு ஒன்னு தான் தோணுது, 2026 இந்த மனுஷன் ஜெயிச்சியா சொல்லி இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து அந்த பொசிஷனை வேணான்னு சொல்லி மக்களுக்காக எங்களுக்காக வந்திருக்காரு விஜயண்ணா. guys, அவரை கைவிட கூடாது. விஜயண்ணா சொல்லியிருக்காரு, இனிமே நம்ம பாதையில பொய் இல்ல, ஏமாற்றம் இல்ல, நம்ம பாதை உண்மை, நேர்மை, நம்பிக்கை, மக்கள் சேவைக்காக மட்டும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனல் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.